12th max exercise 4.4ல first sum find the principal value of அப்படின்னு கேட்டிருக்காங்க. principal value என்னது இந்த எல்லாத்துக்குமே என்ன ஆங்கிள் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? நம்மளுக்கு இந்த பேசிக்கானது ஃபர்ஸ்ட் இந்த sin θ cos θ tan θவுக்கு தெரியும் இல்லையா ஆங்கிள்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். 0 30 டிகிரி 45 60 90 sin θக்குனா 0 1/2 1/√2 √3/2 1 இது அப்படியே தலைகீழ எழுதிக்கிங்க. காசுக்கு √3/2 1/√2 1/2 0 டேன்னா நம்மளுக்கு 0 1/√3 1 √3 இன்ஃபினிட்டி. ஓகேவா? இப்போது இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து சீக்கண்ட் காட்டு கொசிக்கண்ட்டுன்னு இருக்குது. இந்த பேசிக் சைன் காஸ் டேனாக இல்லை. ஸோ அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை ஃபார்முலாஸ்லாம் இருக்கு இல்லையா ரெசிப்ரோக்கல் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த சைன் காஸ் டேனாக மாற்ற போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3ன்னு இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு இந்த பேசிக் 3ல் வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும். இன்னொன்று நம்மளுக்கு அந்த இன்டர்வல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ரேஞ்சில் இருக்காங்கிறத நம்ம ஈஸியாக அப்படி அப்படியே கண்டுபிடிச்சிக்கவும் முடியும் நம்மளுக்கு காசு சைனு டேனுக்கெலாம். ஓகேவா? அதனால் நம்ம எது என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3ங்கிறத நம்ம வந்து சீக்கண்டோட ரெசிப்ரோக்கல் என்னது காசு. ஸோ அதான் மாற்றிக்கிறோம் நம்ம. அப்போ இது என்னவா மாறும் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப். அப்போ இது சீக்கண்டாக காசாக மாற்றினோம்னா உள்ளார இருக்கிற அந்த வேல்யூ இருக்கு இல்லையா அதை தான் நம்ம என்ன செய்ய முடியும் தலைகீழ மாற்ற முடியும். அப்போ என்ன ஆகிடும் இது √3/2ன்னு மாறிடும். ஸோ காசில் √3/2 எங்கே வருதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல 30 டிகிரி 30 டிகிரிங்கிறது நம்ம என்னென்னு எழுதுவோம் π/6 π/6ங்கிறது என்னது அந்த 0 to πக்குள்ளார தான் இருக்குது. காசுனாலே அந்த லிமிட் வந்து அது 0லேருந்து πக்குள்ளார இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். காட் இன்வர்ஸ் ஆஃப் √3 காட்டோட ரெசிப்ரோக்கல் என்னது டேன். ஸோ அதை டேனாக மாற்றிங்க. டேன் இன்வர்ஸ் ஆஃப் உள்ளார இருக்கிற வேல்யூ என்ன செஞ்சிடணும் அப்படியே தலைகீழ போட்டுடணும். √3ன்னு இருக்குது அதை 1/√3ன்னு ஆக்கிக்கிறோம். டேனில் எப்போ 1/√3 வருதுன்னு பாருங்கள் அது 30 டிகிரியில் வருது. 30 டிகிரிங்கிறது என்னது π/6 π/6ங்கிறது என்னது இந்த டேனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்டர்வல் -π/2லேருந்து π/2குள்ளார இருக்குது. ஓகேவா? π/6ங்கிறது என்னது 30 டிகிரி 30 டிகிரிங்கிறது இந்த வேல்யூக்குள்ளார தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2 கொசிகண்ட் எதனுடைய ரெசிப்ரோக்கல் சைனுடைய தலைகீழ. ஓகேவா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் உள்ளார இருக்க வேல்யூவை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கங்க. ஒரு √2ன்னு இருக்கிறது அப்புறம் 1/√2ன்னு மாறிடும். ஓகேவா? இப்போது சைன் ஆஃப் -xன்னு இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் -xன்னு இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் மைனஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எப்போது எக்ஸுங்கிறது வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கணும் -1லேருந்து +1ங்கிற வேல்யூக்குள்ளார இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் -xங்கிறத -sin inverse of xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் 1/√2ங்கிறது என்னது -1லேருந்து 1க்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் மைனஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ன்னு எழுதிக்கலாம். 1/√2 எங்கே வருது சைனில் 45 டிகிரியில் வருது. ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டுங்க. -45 டிகிரிங்கிறது π/4 π/4ங்கிறது என்னது பிலாங்கிங் டு -π/2 to +π/2 -π/2லேருந்து +π/2 க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்குது. ஓகேவா?